ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா, நம்ம துறைமுகம் இருக்குல்ல, அங்கே வந்து ஜாப் ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறைமுகத்துலேயும் தனித்தனியான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வேகன்சி, எப்படி ஹையர் பண்ணுறாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக IBANIC.NET இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை தொட்டிங்கன்னா இந்த இதுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கரண்டாக என்னென்ன நியூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அதை தாண்டி உங்களுக்கு கெரியர்ஸ்லேயும் உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் போயிட்டுருங்க பார்ப்பாங்க. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா, இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் கீழே வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் ஹையர் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன கப்பல் துறைமுகம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விஓ சிதம்பரனார் போட்டிருக்கு. அப்புறம் வந்து இது பர்த்தி போர்ட், இதில் வந்து நார்த் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ், இந்த போஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கிளாஸ் 1 சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு சம்பளமாக ஸ்டார்டிங் சேலரி பாருங்கள், உங்களுக்கு 50,000 ஆரம்பித்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது 1,60,000. இது வெறும் உங்களுக்கு பேசிக் சேலரி தான். உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் ஆட் ஆகி கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரும். ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் உங்களுக்கு பதிவு பார்த்தீங்கன்னா 10/1/2025 ஆரம்பிக்கி உங்களுக்கான க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 31. இந்த மாதமே ஸ்டார்ட் ஆகி இந்த மாதமே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் www.IBANIC.in போய்ட்டு நீங்கள் கேரியர்ஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனாலிட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவும் 4 வருஷம் டிகிரி கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு டிசேபிள் எக்ஸ்பீரியன்ஸு கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது வந்து அதாவது எசென்சியல் குவாலிஃபிகேஷனுக்கும் டிசேபிள் குவாலிஃபிகேஷனுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. மொதல் விஷயம் என்னென்னா, எசென்சியலுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அந்த தகுதி இருந்தால் தான் அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த டிசேபிளுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். ஸோ எசென்சியலாக கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தே ஆகணும். அதை நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த டிசேபிளுங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து அது வந்து ஆடர் அட்வான்டேஜ் மாதிரி. அதேமாரி இந்த ஜாபுக்கான அதிகபட்ச வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு கொடுத்துருக்காங்க. அதேமாரி என்ன ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட் வேணும்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ST BN KC MF. அதுக்கான அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்னா சிட்டிங், STனா ஸ்டாண்டிங், BNனா பெண்டிங். அதுமாரி உங்களுக்கு எந்த கேட்டகரி கீழே நாங்கள் வேகன்சி ஹையர் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அதிகபட்சமான வயது லிமிட்டு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 30 சொல்லியிருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா SC STக்கும், 3 வருஷம் வந்து OBCக்கும். அடுத்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமான எல்லா வயசும், அதாவது ரிலாக்ஸேஷன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 55 வயசு வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்சமான வயது லிமிட்டு. அதேமாரி நம்ம சொல்லிருந்தோம் மினிமம் சேலரி இருந்து 50,000. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் பே தாண்டி உங்களுக்கு கேஃபிட்டேரியா அலவன்ஸ் ஒரு 35%, உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு கிராஜுவிட்டி, HRE சப்சிடி அப்படின்னு ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பாருங்கள் உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து லீவு என்டாஸ்மெண்ட் இருக்குது. அதுமாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்ளிகேபிள் இருக்குது. இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு பென்ஷன் முதற்கொண்டு உண்டு. எல்லாமே டீட்டெயிலாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மேலேருந்து வரைக்கும் ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரில் என்னென்ன ரிலேட்டட் இருக்கோ அதை கேட்டிருக்காங்க. அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் 15, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் 15, ஜென்ரல் அவேர்னஸில் உங்களுக்கு 15, அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் 15. டோட்டலாக உங்களுக்கு 160க்கு டெஸ்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் 2 ஹவர்ஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி வந்து 40%, OBCக்கு 35%, SC STக்கு வந்து 30% வந்து மினிமம் அச்சீவ் மார்க்ஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட் லிஸ்டிங் பண்ணும்போது உங்களோட மார்க்ஸு. அதேமாரி உங்களுக்கு இன்கரெக்ட் ஆன்சர் வில் பி கேரிய நெகட்டிவ் மார்க். அதாவது நீங்கள் தப்பாக எழுதினீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 இது நீங்கள் தப்பாக எழுதினா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் எழுத போகிறோம். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த வெரிஃபிகேஷன், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்தர் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 விதமான கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. அதாவது URக்கு வந்து 400 ரூபாயும், OBC அப்புறம் EWSக்கு வந்து 300 ரூபாயும்,
எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 இதில் வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கீழே அப்புறம் பிடபிள்யூபிடி அதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் முக்கியமான நகரங்களை கொடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ மெஜாரிட்டி வந்து எங்கெல்லாம் கப்பல் துறைமுகம் இருக்கோ அந்த சிட்டிஸில் அவங்க கண்டிப்பாக எக்ஸாம் சென்டர் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் அதாவது எக்ஸாம் எழுதி மார்க்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வரணும், அது என்ன ப்ராசஸில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன சீட்டில் நமக்கு தேவைப்படுது. இன்கேஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, நம்ம 12th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் என்னென்ன எதுவும் கரெக்ஷன் இருக்கா, நேமில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம ஜென்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களோ அது எல்லாம் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் நோட்ஸில். ஸோ 1 by 1 செக் பண்ணி படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 10ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்ஸ்டியூட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஒரு ஜாப் சம்மந்தமான வீடியோ வந்துடும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். டாட்டா பை பாய்.